Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ வாங்க சண்டேயோட vlog தான் இது. ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டே அப்படின்னாலே வந்து நான்வெஜ் தான் இல்லையா. ஸோ சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு நார்மல் குழம்பு வச்சுட்டு அண்ட் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வந்து க்ரீன் சிக்கன் பண்ண போகிறேன் புதினா போட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு சேர்த்து அரைக்கிறதுனால ஓகே, இல்லை தனியாக பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. யஷ்வந்தும் போயிருந்தான். அவனுக்கு எப்போவுமே இந்த சிக்கன் மீன் இதெல்லாம் வாங்கும்போது அங்கே போய் பார்ப்பான் போல் அதெல்லாம் எப்படி கட் பண்ணுறாங்க அது மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு வீட்லேயும் அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பான் என்கிட்ட. ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அதுலேயே வந்து கொஞ்சம் சூப்புக்கு அதுக்கப்புறம் குழம்புக்கு அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சிக்கனுக்கு ஆக்சுவலி இது வந்து ஹரியாலி க்ரீன் சிக்கன்னு சொல்கிறாங்க. யூடியூப்லலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் வந்து எக்ஸாக்டாக அந்த மாதிரி செய்யலை. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர். நான் வந்து நார்மல் க்ரீன் சிக்கனாக பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேர்ட் டைம் வாஷ் பண்ணும்போது எப்போவுமே வந்து மஞ்சத்தூள் உப்பு கல் உப்பு போட்ட தண்ணியில் போட்டு வச்சுடுவேன். ஸோ ஒரு சைடு வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த க்ரீன் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சால்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு போட்டேன். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டமாக போட்டால் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததை வச்சு சொல்கிறேன். அண்ட் கரம் மசாலா. ஸோ இது வந்து கரம் மசாலாலாம் பெருசாக நான் வந்து வெளியே வாங்கினது கிடையாது. பட் இதுக்காக கொஞ்சோண்டு ஒரு சின்ன பேக்கெட் வெளியே வாங்கினேன். அண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினா பேஸ்ட், அதையும் ஆக்சுவலி கொத்தமல்லி கம்மியாக இருக்கணும், புதினா தான் நிறையா இருக்கணும். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கேர்டும் போட்டு மேரினேட் பண்ணி அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே அசைடாக வச்சுடுங்க. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் சூப் ரெடி ஆகிட்டுருக்கு எனக்கு, அண்ட் ஒரு சைட் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் சூப் ரெடி ஆயாச்சு. எப்போவுமே சிக்கன் பண்ணால் சூப்பு பண்ணுவேன் நான். பிகாஸ் வந்து நம்மளுக்கு நல்லது இல்லையா, உள்ளார வந்து கோல்டு இருந்தாலும் இருமல் இருந்தாலும் நல்லது அப்படிங்கிறதுனால. அண்டு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து காரம் பத்தாது, ஏன்னா அவங்க ரொம்ப காரமாக குடிப்பாங்க. யஷ்வந்த் அவ்வளோ காரமாக வந்து குடிக்க மாட்டான். என்னாலேயும் ரொம்ப ஓவர் காரம்லாம் குடிக்க முடியாது. ஸோ அதனால வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு கிளாஸில் ஊற்றும் போது கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிடுவேன். எப்போவுமே சூப்பில் லைட்டாக ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவும் மெயினாக சிக்கன் சூப்பில். பிகாஸ் சிக்கன் சூடு இல்லையா, ஸோ நல்லெண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் சூட்டை தணிக்கும். அண்ட் அந்த க்ரீன் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு பேனில் வந்து உங்களுக்கு ஆனியன் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் அந்த மேரினேட் பண்ணதை எடுத்து ஊற்றிட்டு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20-25 minutes ரெடி ஆயிரும். தண்ணி வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. பட் சிக்கன் வேகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். சமைச்சாச்சு, ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. யஷ்வந்துக்கு ஊட்டி முடிச்சுட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க சாப்பிட்லாம். செம்ம பசி. யஷ்வந்த் கூட்டி விட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் சாப்பிட வந்துட்டேன். அண்ட் கிரேவி போட்டு அந்த இது பாருங்கள் ட்ரை அந்த க்ரீன் சிக்கன் ட்ரை நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி சிம்மில் வச்சு எடுத்துட்டேன். ரொம்ப பசி. அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும். யஷ்வந்த் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால், கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு சொன்னால், பிகாஸ் நம்ம புதினா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைக்கிறோம்ல, ஸோ அதனால் குழம்பு நல்லாயிருக்கு. இந்த சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாயிருக்கு. அந்த பெப்பரோட காட்டம் வந்து தெரியுது. ஸோ அதனால தான் அவனுக்கு காரமாக இருந்திருக்கு. பட் நல்லாயிருக்கு. கோல்டெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த டைமில் ரச சாதத்துக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போய் சாப்பாடு என்ஜாய் பண்ண போகிறோம். ஹஸ்பண்டும் வந்து குளிச்சுட்டு இருக்காரு, வந்துடுவாங்க. அதோட சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து க்ரீன் சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு சொன்னாங்க. பேருந்து நான் சொல்றேன்.
தப்பாலாம் சொல்லக்கூடாது பேர். ஸோ ஹெஸ் பார்த்துருப்பீங்க. யாருக்கு சொல்லி தராங்கன்னு தெரியல. ஆக்சுவலி மந்த்லி டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஷஷ்வந்துக்கு. மண்டேலேருந்து 1 வீக் ஃபுல்லாகவே டெஸ்ட்டு தான். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தமிழ். ஸோ அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் நம்ம வந்து சொல்லும் போது பேருந்து அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க சொல்லி கொடுக்கும்போது கிளாஸில் பேருந்து அந்த ரூவை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படி தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா டிமார்ட்டுக்கு தான். கொஞ்சம் வந்து திங்ஸ் வாங்க வேண்டியது. என்ன தான் நம்ம மந்த்துக்கு தேவையான திங்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணாலும் நடுவில் அப்பப்போ ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் இல்லையா. இட்லி அரிசி கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, ஆயில் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி க்ராசரி இன்னும் ஒரு 1 வீக்குக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு 5 to 6 திங்ஸ் மட்டும் வாங்கலான்னு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷஷ்வந்துக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே சப்பாத்தியும் போட்டு வச்சுட்டேன். பிகாஸ் வந்து நம்ம போயிட்டு வந்துட்டு டின்னர் ரெடி பண்ணோன்னா லேட் ஆகிடும். சிக்கன் கிரேவி இருக்கனால சப்பாத்தியும் போட்டு வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் கிளம்பும் போது ஒரு 7:45 8 ஆயிடுச்சு. அண்ட் வந்து கொஞ்சம் அங்கே வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் பில் போட்டுட்டு இருந்தாங்க. நானும் ஷஷ்வந்தும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் வீட்டுக்கும் வந்தாச்சு. சப்பாத்தி ரெடி. ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்ற வேலை தான். ஸோ போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. சும்மா ஒரு 5 to 6 திங்ஸ் தான். மந்த்லி க்ராசரி ஷாப்பிங்லாம் இல்லை. அது வந்து நெக்ஸ்ட் வீக் ஆர்எல்ஸ் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட்டில் தான் போகணும். எல்லா திங்ஸுமே கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5-6 ஐட்டம் மட்டும் தேவைப்பட்டது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் சப்பாத்தி நான் போட்டு வச்சுட்டே போயிட்டேன். பிகாஸ் நம்ம போயிட்டு வந்தோம்னா லேட் ஆகிடும். ஏன்னா எப்போவுமே இந்த டிமார்ட்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு 1 hour பிளான் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக அந்த டைமில் வரவே மாட்டோம். 2 hours அந்த மாதிரி ஆயிடும். பட் இன்னைக்கு என்னமோ தெரியல, போன உடனே எனக்கு டக்குன்னு ஒரு 6 ஐட்டம் தான் டக்குன்னு அது மட்டும் எடுத்தேன். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்கல. நான் டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான், எல்லாமே விலை கம்மி. ஆனால் நம்ம பிளான் பண்ணுறதை விட நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கிடுவோம். எதனால அப்படின்னா நம்ம வாங்க போறதை மட்டும் பார்க்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா வேறனா ஓகே இது வாங்கி வச்சா, இந்த ஐட்டம் வாங்கி வச்சா இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டம், ஏதாவது கிச்சன் ஐட்டம்லாம் பார்த்தா நம்ம உடனே வாங்குவோம். ஸோ அதில் தான் அப்படியே டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். இன்னைக்கு நான் வந்து யோசிச்சுட்டே போனேன். இல்லை நாங்கள் கிளம்புனதே பார்த்தீங்கன்னா 8 o'clock தான். ஸோ சப்பாத்தி போட்டு வச்சுட்டு போனேன். 8 o'clock போனேன். வீட்டுக்கு 8:45 வந்துட்டோம். போனேன் கடகடன்னு எடுத்தேன். என் ஹஸ்பண்டே என்ன இது வரைக்கும் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சதே இல்லையே அப்படின்னு. ஸோ அதுவும் டிமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிலோ 10 ஐட்டம்ஸ்க்கு ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஐட்டம் இருந்தனால டக்குன்னு வேலை முடிஞ்சு. எனக்கு வந்து இந்த வீக்கெண்ட் சண்டே போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரீங்க. வெல்கம் டு அவர் ஃபேமிலி. அண்ட் பாய், குட் நைட். அண்ட் நெக்ஸ்ட் டே நாளையிலேருந்து அகெயின் ருட்டீன் வந்து குட் நைட் ருட்டீன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மண்டே ஸ்கூலுக்கு போயாகணும், எழுதணும், வரணும். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.